நற்பவி அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கும் குரு பூஜையானது நாகூரில் எழுந்திருக்கும் ஸ்ரீ அருள்மிகு காங்கி சித்தர் ஜீவா சமாதியுடைய பூஜை பார்த்துட்டு இருக்கோம். காங்கி சித்தர் நம்மளது மூலமாக இருக்கும் யூடியூப் சேனலுக்கு நிறைய அவரை பற்றி பேசியிருக்கோம். 14ஆம் நூற்றாண்டில் மஞ்சள் தமிழ் புலவர் நாகூர் ஆண்டவர் அத்தியா சுவாமிகள் காங்கி சித்தர் மூவருமே பார்த்தீங்கன்னா குருசிஷ்ய பாரம்பரியத்தில் வந்தவர். காங்கி சித்தருங்கிற பேர் எப்படி வந்துச்சு? இலங்கை பூர்வீகம் கொண்டவர் அவர். காங்கேச துறைமுகத்திலிருந்து வந்தவர்னால காங்கி சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். அவரை பற்றி நிறைய நம்ம நூல்கள் பக்கமாக இருக்கட்டும் யூடியூப்லேயும் போட்டுருக்கிறோம். காங்கி சித்தர் ஜீவ மாதிரி வந்ததுனால நம்முடைய கருணுரைகள் அனைத்துமே நீக்கும். அதுதான் உண்மை. அவரோட குரு பூஜையை பார்த்துட்டு இருக்கிறோம். அபிஷேகம் நடந்துட்டு இருக்கிறது. நேரடியாக கலந்து வாழ்விலும் சிறப்புகள் ஏற்படும். இந்த வீடியோ மூலம் பார்க்கின்ற உங்கள் மனதில் இருக்கின்ற பிரார்த்தனைகள் அத்தனையுமே வைங்கள், அத்தனையும் நிறைவேறும். அருள்மிகு காங்கி சித்தருடைய ஆசீர்வாதம். சித்தர் ஜீவ சமாதியில் ஓதுவர்கள் சிவனடியார்களுக்கு வந்து அனைத்து பூஜைகளுமே நடைபெற்றது. அவர்களுக்கு தான் அபிஷேகம் எல்லாமே நடைபெற்றது. இதில் பார்த்திங்கன்னா சேலத்தை சேர்ந்த தம்பி சிவா உபயதாரராக இருந்தார். நண்பர்களும் வந்து இணைந்து செஞ்சாங்க. ஏற்பட்ட அன்பர்கள் மெய்யன்பர்கள் கலந்து கொண்டாங்க. ஆனந்தங்கள் கலந்த பாக்கியம் கிடைத்தது. ராஜா சரவணன் மூலியமாகவும் அங்கே இருக்கிற குருக்கள் வெற்றமலைய மூலியமாகவும் அழைப்புதல் வந்திருந்தது. காங்கேசருடைய ஜீவசமாதியை போலதான் என்னோட வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கிறேன் மூலியமாக. காங்கேசருடைய ஜீவசமாதிக்கு நம்ம போனோம்னாலே நம்முடைய கர்ம வினைகள் விலகும். அவங்களுக்கு மேலே ஏதாவது திருஷ்டியாக இருக்கட்டும், கண் திருஷ்டியாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு கெடுப்பலன்கள் நம்ம சொல்ல இருந்தாலும் அது வந்து நம்மளை மீட்டு விடுவார். ஏன் அப்படின்னா இந்த ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா இடுகாடுகள் மத்தியில் உள்ளது. இடுகாடுகள் மத்தியில் இருக்கும் ஜீவசமாதியாக இருக்கட்டும், ஆலயமாக இருக்கட்டும், அதுக்கு சக்தி கொண்டு எப்படி ஐயாவாடிகள் கிருஷ்ணதேவி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் காங்கி சித்தருடைய ஜீவசமாதி இருக்கும். பக்கத்தில் ஒரு இடுகாடு இருக்கும். அதுக்கு எதிரில் இவருக்கு சீடராக இருந்தவர். இப்போ சமீப காலங்களில் இவரை பற்றி நிறைய மக்களுக்கு சொன்னவர் இவருடைய சீடர். அவருடைய ஜீவசமாதி அங்கே இருக்கிறது. எப்படி வந்து கோரக்கர் ஜீவசமாதியில் வந்து அன்னைக்கு
மக்களுக்குமே உணவு கொடுத்துருக்காரு எண்ணற்ற நற்பலன் அடைஞ்சிருக்காங்க. மக்கள் நோய் நொடியிலிருந்து மீண்டிருக்கிறாங்க. இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த ஜீவசமாதி மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறது. சித்தருடைய ஜீவசமாதியை பார்த்தீங்கன்னாலே அவர்கள் பார்வையிட்டால் தான் அவருக்கு ஆசீர்வாதம். எனக்கு அதை ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீட்டில் வந்துட்டு தீன் அமைதியாகிருக்கும். ஏன்னா அவங்க அடுத்தது தியானம் போயிடுவாங்க. திரும்பி மேலே வருவாங்க. மேலே வந்து மக்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயம் செய்வாங்க. அதே மாதிரி பல நூற்றாண்டுகள் உள்ள இருந்து மேலிருந்து மக்களுக்கு அனுப்படுத்தி கொண்டிருக்கிறார் அருள்மிகு காங்கேய சித்தர். இந்த ஜீவசமாதிக்கு வந்தாலே தொழில் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் எப்படியாப்பட்ட தொழில் செய்வராக இருக்கட்டும், வேலை தேடுவராக இருக்கட்டும், சொந்தமாக தொழில் செய்வராக இருக்கட்டும், உங்களோட தொழில் முன்னேற்றத்துக்கு அமோகமாக இருக்கிறதுக்கு காங்கேய சித்தரோட ஜீவசமாதி அருள் கொடுக்கும். நாங்கள் போயிட்டு வந்தாலும் எனக்கு தெரியும் நிறைய நண்பர்களுமே நம்ம அனுப்பியிருக்கிறோம். அவங்களுடைய பதில் பார்த்தீங்கன்னா ஒரு பரவசம் தான். போனதுலேருந்து நான் பிஸியாக இருக்கிறேன். அதுதான் நம்ம எல்லாருக்கும் வேணும். என்னுடைய ஜீவசமாதியுடைய குரு பூஜை பண்ணுகின்ற பாக்கியம் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. அதை பார்க்கின்ற பாக்கியம் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. உங்களுடைய பிரார்த்தனைகளை வையுங்கள். அனைத்துமே காங்கேய சித்தர் நிறைவேற்றி கொடுப்பார். ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்பவுமே இருக்குங்க. இதே போன்று குரு பூஜைக்கு கலந்து கொள்வது, குரு பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது, குரு பூஜை பிரசாதம் நம்ம தேடி வருவது, வீடியோ மூலியமாக நம்ம பார்ப்பது, அனைத்துமே சித்தப்பெருமாள் ஆசீர்வாதம் தான். வீடியோ பார்க்கின்ற அனைவரும் வாழ்விலுமே நல்லது விஷயத்தை சித்தப்பெருமாள் மக்கள் நமக்கு வழங்குவார்கள். இந்த காங்கேய சித்தர் ஜீவசமாதியான ஜீவபீடமானது இப்பொழுது மறுபடியும் புத்துயிர் பெற்றிருக்கிறது. இதை வந்து இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நிர்வாக அறங்காவலர்களாக ராஜா சரவணன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நிர்வாக உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த சித்தர் பீடமானது வந்து மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. ஏன்னா திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கிறது. நம்மளால் இந்த உதவிகள் பொருள் உதவியாக இருக்கட்டும், நம்மளானது நிதி உதவியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்மளால் முடிந்ததை செய்ய வேண்டும். எந்த ஒரு ஆலயத்துவாக இருக்கட்டும், ஜீவசமாதியாக இருக்கட்டும், அதோடைய மறுமைக்கு நம்ம ஏதாவது பங்களிப்பு செய்ய வேண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுங்க. உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் நிதி உதவியாக அனுப்பலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இருந்தப்ப நண்பர் மணல் ரோடு நிறைய வாங்கி கொடுத்துருந்தாரு. சில நண்பர்கள் பொருளாக வாங்கி கொடுத்ததாகவும் தகவல் சொன்னாங்க. அதே மாதிரி நீங்களுமே அந்த ஜீவசமாதிக்கு என்ன தேவைங்கிறத தெரிந்து கொண்டு அவங்களுக்கு கொடுத்து கொண்டு அதுக்கு உண்டான சமூகமாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், ஏனைய பொருள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் நேரடியாக வாங்கி கொடுப்பதற்கு தேவைகளை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாருமே மனதில் இருக்கிறது எல்லாருமே அவங்களுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொண்டு நிதி உதவி தேவை கொடுப்பது தயக்கமாக இருந்தால் பொருள் உதவி செய்வார்கள். இந்த ஜீவசமாதியை செய்கின்ற அனைத்து பொருள் உதவியாக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்குற நன்கொடையாக இருக்கட்டும், நன்கொடையாக இருக்கட்டும், அனைத்துமே நம்முடைய வாழ்வில் பல மடங்கு நம்முடைய சந்ததிக்கு திருப்பி வரும். இது
ஆலயம் இந்த சிவசமாதியானது கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று உங்களுக்கு அழைப்புகள் வந்து சேரும். உங்கள் வாழ்வில் சிறப்பாக இருக்கும். இந்த குரு பூஜையானது வந்து உங்களுக்கான அழைப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த கும்பாபிஷேகத்திற்கும் அடுத்த குரு பூஜைக்கும் பிரம்மாண்ட முறையில் இந்த ஜீவசமாதி புதைக்கப்பட்டு அதில் நாம் அனைவரும் உங்களோட கலந்து கொள்கின்ற ஒரு சங்கல்பத்தையும் வைங்கள். இறுதி சங்கல்பம் நிச்சயமாக நிறைவேறும். உங்களுடைய ஜீவசமாதி பெரும் சிறப்புடன் அடுத்தடுத்து வரும் சந்ததிகளுக்கு நம்முடைய தலைமைகளுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் அனைவருமே உதவி செய்யுங்கள். உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதில் வரும் ஃபோன் நம்பராக இருக்கட்டும், அந்த நிர்வாக உறுப்பினருடைய டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். காங்கிரஸத்துடைய குரு பூஜை வீடியோ பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக வரும். கண்டினியூஸாக நம்ம பூஜை நம்மளும் கலந்துக்கிட்டதுனால கண்டினியூ வீடியோ எடுக்க முடியல. எனக்கு கண்டினியூஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் மேலே வந்துச்சுனால யாருமே இப்போ பார்க்க கிடையாது. அதனால தான் நம்ம எல்லாமே ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கோம். ஒரு 3 பார்ட்டாக வரும். 3 பார்ட்டுமே பாருங்கள். முதல் பார்த்து ஏற்கனவே அதை கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 2வது பாகத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. 3வது பாகத்தில் அலங்காரம் செய்யப்பட்டது வரும். ஆகவே இந்த குரு பூஜையில் கலந்து கொண்ட பாக்கியம் இந்த வீடியோ பார்க்கின்றவங்கள் அனைவருக்குமே கிடைக்கும். காங்கிரஸின் அருளாசியுடன் உங்கள் வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பெற்று வாழுங்கள். மதப்பயணத்தில் நல்லதாக இருக்கட்டும். உங்களால் என்ற உதவிகளை செய்து உயிர் பெற்றுக் கொண்டிருக்கும் அந்த ஜீவசமாதிக்கு மேலும் மெருகேற்றுவோம். நற்பவி சித்த பெருமக்கள் வழியில் நடப்போம். நல்லதே நடக்கும். நற்பவி நற்பவி நற்பவி. ஸ்ரீ காங்கி சித்தர் ஜீவசமாதியிலிருந்து உங்களுக்கான அழைப்புதல். நன்றி, வணக்கம்.